உட்காந்து தியானம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. அதுவும் மனசை அடக்கிறதுக்கு தான், கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கான ஒரு வழியை அவர் சொல்லித்தரார். ஒரு கரெக்டான ஒரு ஹைட்டு, கீழே விழுந்துடாத இருக்க மாதிரி ஒரு கரெக்டாக அந்த ஃப்ளோரில் ஒரு ஹைட்டில் உட்காந்துக்க சொல்கிறார். இது எப்படின்னா, தனியான ஒரு இடத்துல ஆத்மாவை பரமாத்மாவோடு இணைச்சிக்கணும். நம்ம பகவான் எப்பயும் நம்ம கூட இருக்காருங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும். இது அடிக்கடி அவர் சொல்லிகிட்டே இருக்கார். இது ஏன் சொல்கிறாருன்னா, நமக்கு ஃப்ரெண்டாக யாராவது ஒருத்தர் வேணும். அந்த மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து ஒரு மனுஷனையே சொல்லும்போது சம்டைம்ஸ் தே மே பிகம் எனிமி ஆல்சோ. சம்டைம்ஸ் நம்ம சீக்ரெட்னு சொல்கிறது அவங்க போய் நம்மளுக்காக நம்ம மேலே இருக்கிற பரிதாபத்தில் கூட வேறு யார்கிட்டயாவது போய் சொல்லிடலாம். இந்த மாதிரி அது நம்மளுக்கு எதிராக கூட போயிடலாம். இந்த மாதிரி ஆனால் கடவுளுக்கு எல்லாமே தெரியும். ஸோ பகவானை நம்ம ஃப்ரெண்டாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து எல்லாமே நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக ஃப்ரெண்டாகவே பண்ணி கொடுத்துடுவார். அதனால தான் போல இருக்குது ஆத்மாவை பரமாத்மாவோடு இணைத்து கொள்ளுதல் அப்படிங்கிறத அடிக்கடி அவர் சொல்லிகிட்டே இருக்கார். என்கிட்ட வந்து சேர்றது, என்னையே கதியாக நினைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கார். ஸோ இங்கேயும் அதையே தான் சொல்கிறார். தனியான இடத்தில் அமர்ந்து ஆத்மாவை பரமாத்மாவோடு இணைக்கணும் அப்படிங்கிறார். இணைச்சிக்கணும் நம்ம நினைக்கிறது தான். தென் ஒரு நல்ல சுத்தமான ஒரு தரையில் க்ளீன் ஃப்ளோரில் முதல்ல தர்பை போட்டுக்கணும். அதுக்கு மேலே மான் தோல் போடணும். மான் தோலுக்கு மேலே இது துணி, இந்த லேயர்ஸ், இந்த 4 லேயர் போட்டு அதுக்கு மேலே ஒரு சரியான ஹைட்டில் நம்ம உட்காந்துக்கணும் அப்படிங்கிறார். உட்காந்துட்டு தியான நிலையில் உட்காந்துட்டு நல்ல சென்சஸ், நம்மளுடைய எல்லா புலன்களையும் ஒரு கண்ட்ரோலில் வச்சுட்டு மைண்டை வந்து ஃபோக்கஸ்டாக வச்சுட்டு உள்ளமை வந்து தூய்மையாக வச்சுக்கணும். நம்ம வந்து எந்த எண்ணங்களும் கெட்ட எண்ணங்கள் எதுவும் இல்லாமல், இல்லை நல்லதோ கெட்டதோ எதுவுமே இல்லாமல் பகவானை நினைக்கிற மாதிரி நினச்சிண்டு நம்மளுடைய உடல், தலை, கழுத்து இது 3ம் நேராக ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி சீராக அசையாமல் ஸ்திரமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறார். மற்ற திசையிலெல்லாம் திரும்பி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இருந்து மூக்கு நுனியை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறார். மூக்கு நுனியை பார்க்கும்போது சுவாமியை நினச்சி அப்படி மூக்கு நுனியை பார்க்கும்போது கொஞ்சம் நேரத்தில் அது கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கண்ணை மூடி தியானம் பண்ணலாம். தென் பிரம்மச்சரிய விரதம் அந்த நேரத்தில் எந்த விதமான ஆசபாசங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறது தான் பிரம்மச்சரியங்கிறது. நாட் ஓன்லி இது, அதாவது நான் பிரம்மச்சாரியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது கிடையாது. எல்லாருக்குமே பொருந்தினது. எதுலேயும் பற்று இல்லாமல் இருக்கிறது. அண்டு இப்போ அச்சம் இல்லாமல், ஒரு பயம் இல்லாமல், மன அமைதியோட கடவுள் இருக்கார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட, விழிப்புணர்வோட, அவேக்கன் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பீயிங் அவேக், மனதை வந்து அப்படி அடக்கி நம்ம வந்து ஒரு கடவுளே எனக்கு வந்து நல்லா அவர்கிட்ட தான் என்னால் எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியும், ஹீ வில் ஹெல்ப் மீ, காட் வில் டூ இட் அப்படிங்கிற ஒரு தாட்டோடு இருக்கணும் அப்படிங்கிறார். இது வந்து ரொம்ப நிறைய சாப்பிட்றவங்களுக்கோ இல்லை